மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 செய்தி இந்த வீடியோவில் நான் எடுத்து வரேன். ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக அந்த செய்திகளை பற்றி ஒரு தாவேக்கா தொண்டர்களாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒன்று, நம்மளோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு ஸ்கெட்சை போட்டு ஒரு வேலை பார்த்துருக்காங்க. அந்த வேலை இப்போது காவல்துறை மூலமாக உடைக்கப்பட்டிருக்கு. உளவு பிரிவு சரியாக வேலை செய்யலைன்னா நம்ம ஆட்சியின் நேரத்துக்கு கவிழ்ந்திருக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதை நோக்கி நம்ம வேறு சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேச வேண்டிய தேவை இருக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2, பிரதானமான விஷயம், பராசக்தி படக்குழு இருக்குல்ல, அதோட இயக்குனர் எனக்கு சம்பந்தம் இல்லைங்க அவங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிருக்காங்க. இதை நம்ம பேசணுங்க. ஏன் பேசணும்னா, எவ்வளவு பெரிய ஒரு திமிரன் கூட நம்ம சொல்லாமான்னு தெரியல, இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமான்னு தெரியல. ஒரு பேசின காசை கொடுக்காம ஒரு பெண் டைரக்டரை இவ்வளோ தூரம் அலைய விடுறாங்க. இதை பற்றி நம்ம பேசணும். இது என்ன அப்படிங்கிறத நம்ம 2ஆவதாக பார்க்கலாம். 3ஆவது, நம்ம தலைமையில் இன்னைக்கு ஒரு புதிய கூட்டணி உருவாகிருக்கு. சும்மா ப்ரோ, வைகோ திருமணம்லாம் வச்சுக்கிட்டு புதிய கூட்டணி ஆகா ஓகன்னு எதுவும் சொல்லாத அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை பற்றி நான் பேச வேண்டிய தேவை இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். 3 செய்தி தெளிவானமாக இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கம், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ப்ரோ நம்ம குதிரை பேரம் அப்படின்னு சொல்லி நம்மளை நோக்கி நிறையா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பதிலுக்கு நீங்கள் குதிரை பேரம் பண்ணீங்க அப்படின்னு மட்டும் நம்ம சொல்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது மக்களே. நம்ம குதிரை பேரம் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, யார்கிட்ட பேசுகிறோம், யார் பேசுனா, என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாங்க, என்ன செஞ்சாங்க, ஏதாவது டீட்டெயிலாக சொல்கிறாங்களா? இப்போ நம்ம சைட்லேருந்து இவங்க குதிரை பேரம் அரசியல் பண்ணுறாங்க திமுக தரப்புலேருந்து அப்படிங்கிறத நான் எவ்வளவு தெளிவாக சொல்கிறேன்னு பாருங்களேன். ஊத்தாங்கரை எம்எல்ஏ இளையராஜா அப்படிங்கிற ஒருத்தர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரும்னு நினைக்கிறேன். அந்த எம்எல்ஏட்ட ஃபோனில் யூடியூபர் திருநாவுக்கரசு இன்னும் ஒரு சில பேர் சேர்ந்து ஃபோனில் பேசியிருக்காங்க. 35 கோடி வேறம் பேசியிருக்காங்க. 35 கோடி ரூபா காசு உனக்கு தந்துடுறோம், நாங்கள் சொல்கிறபடி நீ செயல்படு அப்படிங்கிறதா அந்த வேரத்தோட அடையாளம், அந்த வேரத்தோட மிக முக்கியமான விஷயங்கள். அதற்கான ஃபோன் ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது, எல்லா ஆதாரமே கையில் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் இது வெளியே கொண்டு வந்து இதை நோக்கி புகார்லாம் நோக்கி நகர்ந்தது யாருன்னா நம்ம எம்எல்ஏ, தாவேக்காவோட எம்எல்ஏ தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த புகார் அடிப்படையில் தான் இப்போ கைது நடவடிக்கை நடந்திருக்கு. இந்த 3 பேர் பேசுறாங்க, இந்த வேறம் பேசுறாங்க. இப்ப சம்பந்தப்பட்டவர் மிரட்டவும் செஞ்சிருக்காங்க. இதை நீ வெளியே சொன்னீனா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டவும் செஞ்சிருக்காங்க ஒரு எம்எல்ஏவை. அதனால இப்ப தீவிரமா காவல்துறை அவங்களோட வேலையை பார்த்ததுனால இந்த விஷயத்துக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன இருக்கா, அது எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. எந்த செய்தி இந்த மாதிரி நடந்தாலும் இல்ல ஒரு நெகட்டிவா ஏதோ ஒன்று நடந்தாலும் அது எப்படி தான் செந்தில் பாலாஜியை நோக்கி முடியுதுங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. இந்த செய்தியும் செந்தில் பாலாஜி அவரோட தம்பி பிஹைண்ட் தி சீன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை மூலமா ஒரு செய்தி வெளியீடு வெளியாயிருக்கு. இந்த செய்தி வெளியீடுல இன்னும் வேற சில விஷயங்கள்லாம் நாங்கள் தேட வேண்டியது இருக்கு. உறுதியான ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சைடு நம்ம குதிரை பேரம் பண்ணி 5 எம்எல்ஏ 4 எம்எல்ஏவை ரிசைன் பண்ண வச்சிட்டோம்னா இந்த 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ என்ன டிமாண்ட் பேசுகிறோம், என்ன செஞ்சோம், யார் பேசுனா, ஏதாவது சொல்கிறாங்களா? சும்மா குதிரை பேரம் நம்ம சொல்கிற குதிரை பேரத்துக்கும் இவங்க சொல்கிற குதிரை பேரத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. சரி, நம்ம ஆட்சியை இவங்க கவிழ்க்கிறதுக்கு நம்ம தான் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் நம்ம தான் ஜெயிச்சிட்டோமே, அப்புறம் எப்படி நம்ம ஆட்சியை கவிழ்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சபாநாயகர் மீதான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரலாம். சபாநாயகர் மேலே நம்பிக்கை இல்லைன்னா ஆளுங்கட்சியோட ஒரு எம்எல்ஏ தான் சபாநாயகராக இருப்பார். அப்போ அந்த ஆட்சி மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது வெளியே தெரிஞ்சிடும். அதை நோக்கி இவங்க ஐடியா பண்ணியிருக்காங்க. இதை ஜூனியர் விடன் 17/6/2026 அன்னைக்கே செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஆபரேஷன் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 எம்எல்ஏவை நோக்கி தாவேக்கால பேசியிருக்காங்க. அதுல ஒரு புகார் தான் இப்ப வெளியே வந்திருக்கு. அப்ப இன்னும் வேற சில பேர் யார்கிட்ட பேசியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெகு சீக்கிரத்தில் இதை நோக்கி நாங்கள் ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணோம்னா காவல்துறையால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சைட்ல இருந்து பார்த்தோம்னா அங்க தாவேக்கால நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோம். திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணும்போது அது ஒரு சில பேருக்கு பிடிக்காம அதிமுக எம்எல்ஏக்கள் சில பேர் போர்க்கொடி தூக்குறாங்க. அந்த போர்க்கொடி தூக்குன அதிமுக எம்எல்ஏக்களை எடப்பாடி பழனிசாமி ஒரு மாதிரி டீல் பண்ணார். அது உங்களுக்கு பிடிக்கல. இப்போ வரைக்கும் அவங்க எடப்பாடி தலைமையிலான இனிமேலாம் போய் என்னங்க ஆக போகுது இவர் தலைமையில் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணி அடுத்ததா அவங்களுக்கு எந்த இயக்கம் பிடிச்சிருக்கோ அந்த இயக்கத்தில் ஜாயின் பண்றாங்க. எம்எல்ஏ இல்லாதவங்க உடனடியாக ஜாயின் பண்ணிடுறாங்க. எம்எல்ஏவா இருக்கிறவங்க அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஜாயின் பண்றாங்க. இதுல எங்க குதிரை பேரம் நடந்துச்சு. அதாவது திமுக அதிமுக ஒன்னு சேர்ந்து ஆட்சி அமைக்கிற நிலைக்கு கூடிய விரைவில் போக ஆரம்பிப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்னு சேர்ந்து தேர்தலை சந்திக்கிற நிலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஆட்சி அமைக்கவே ஒன்னு சேர்ந்தவங்க தேர்தல் அணுகுமுறையை நோக்கி இனிமே ஒன்னு சேர மாட்டாங்க அப்படிங்கிறதுல என்ன கேரண்டி இருக்கு? திமுகவை என்னைக்காவது அதிமுக நம்ம ஜெயிச்ச பிறகு விமர்சனம் பண்ணியிருக்கா? அதிமுக திமுக விமர்சனம் பண்ணியிருக்கா? ரெண்டையும் நீங்க பேரலா பார்த்தாவே இவங்களுக்குள்ள அந்த ரகசிய உடன்படிக்கை அடுத்தடுத்த தேர்தல்களை மறைமுகமாவோ நேரடியாவோ வெளிப்படும் அப்படிங்கிறது அதிமுக பயணிக்கிற சொந்தங்களுக்கு எம்எல்ஏக்களுக்கு தெரிஞ்சதுனால ராஜினாமா பட்டு வெளியே வராங்க. இதுல எங்க குதிரை பேரம்? இப்போ குதிரை பேரம்னா என்ன தெரியுமா?
ஒரு 15 எம்எல்ஏக்கள் 20 எம்எல்ஏக்கள் அந்த கட்சியிலேருந்து எடுத்து அவங்க தலைமையில் வந்து நம்ம ஒரு அணியை கிரியேட் பண்ணி தேர்தலையே சந்திக்காம இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்னா அது பேர் குதிரை பேரம். மகாராஷ்டிராவில் நடக்குது, ஒரு பக்கம் மேற்குவங்கத்தில் நடக்குது. இந்த மாதிரி ஏரியாலலாம் இப்போ இடைத்தேர்தலில் மக்கள் முன்னாடி போய் நம்ம நிற்கிறோம். மறுபடியும் அந்த மக்கள் வந்து நமக்கு மறுபடியும் ஓட்டு போட்டால் தான் அவங்க தாவேக்கா எம்எல்ஏவாக மாறுவாங்க. இவங்க தான் மறுபடியும் நிற்க போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. யார் நிற்க போகிறா என்ன ஏதுன்னு தெரியாதனால அவங்க ராஜினாமா பண்ணி நம்ம கட்சியில் ஜாயின் பண்ணுறதும் இப்போ இவர் இவ்வளோ டிமாண்ட் பேசுனாரு, இந்த காசு பேசினாரு, இன்னாரு, இதற்கு பிகைன்ல சீன்ல இவர் இருக்காரு சொல்லி இவ்வளவு தூரம் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறோம். இந்த சைடு ஆதாரமே இல்லாமல் குதிரை பேரம் சோபா மாடல் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பண்ணுற வேலை அத்தனையுமே திருட்டுத்தனமான வேலையாக இருக்குது அப்படிங்கிறதான் அந்த செய்தியை பார்க்கும்போது தெரியுது. இந்த செய்தி ஒரு மாதிரி வந்து நம்ம உளவு பிரிவு இருக்குல்ல அதோட ஒரு வெளிப்பாடு. அதாவது அவங்க தெளிவாக பார்த்ததுனால சில உண்மைகளை கண்டுபிடிக்க முடிஞ்சு, இல்லைனா அந்த ஆட்சியை கவிழ்த்துட்டு மக்கள் விரோதமான மக்களோட ஜனநாயக உரிமைகள் அத்தனையும் காலில் போட்டு மிதித்து திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதான் இங்கே நடந்திருக்கும். ஸோ உளவு பிரிவு ஆக்டிவாக இருந்ததுனால, சில பத்திரிகையாளர் ஆக்டிவாக இருந்ததுனால நம்ம தலைவர் சிரிச்சு நேர்காருங்க எல்லா இடத்துலையும். ஒரு பக்கம் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் அவ்வளோ குடைச்சல், அதுக்கப்புறம் சபாநாயகர் மீதான ஒரு தீர்மானத்தை கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ இடைஞ்சல் குடைச்சலை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிற ஸ்டெப் எடுக்கும்போது இடதுசாரிகள் வெளியிலேருந்து தான் நாங்கள் ஆதரவு தருவோம், கூட்டணியில் இப்போதைக்கு எங்களால் இடம்பெற முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெரும்பான்மை நோக்கி ஒரு அரசாங்கம் இல்லைன்னா அது எவ்வளவு தூரம் கஷ்டப்படும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அரசாங்கம் பிரதானமான காரணம். ஆனால் இன்னைக்கு நடந்த நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நம்ம வந்து அழைப்பு கொடுத்தோம். நான் இப்போ வரைக்கும் ஏன் இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக போடுறேன்னா, யார் வர்றா யார் வெள்ளங்கிறத பார்க்காம நம்ம எதாவது பேசிடக்கூடாது. ஏன்னா யார் எப்போ என்ன முடிவெடுக்க போகிறாங்க, ஏன்னா சுற்றி இருக்கிற சூழல் அத்தனையுமே யாரை நம்புறது யாரை நம்பாமல் இருக்குதுன்னு நமக்கு தெரியல. இப்போ ஊத்தாங்கரை எம்எல்ஏ இந்த இளையராஜா அப்படிங்கிறவர் வந்து புகார் கொடுத்துட்டாரு. இன்னும் வேற சில எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. நம்ம எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் நம்ம தலைமையை நம்ம தலைவருக்கு விசுவாசமாக இருக்காங்கிறது நமக்கு அத்தனை பேருக்கும் தெரிஞ்சாலும் ஆசை வார்த்தை காத்தி மிரட்டி வேற சில விஷயங்களை பண்ணுறதுக்கு இந்த 2 பேர் இணைந்து போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? ஆல்ரெடி இவங்க அந்த எக்ஸ்ட்ரீமுக்குலாம் போறாங்கல்ல, அப்போ என்ன நடக்குது நம்ம பார்க்கும்போது மிக முக்கியமான விஷயங்கள் அத்தனையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கேமரா முன்னாடி உட்காந்து பேசுவோங்கிறதுனால தான் இவ்வளவு தாமதமானுச்சு. ஸோ எல்லாரையும் நான் பார்த்தேன், எல்லாரும் வந்தாங்க, ஒன்னா சேர்ந்து கை தூக்குனாங்க. புதிய கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. பேர் விரைவில் வந்து நாங்கள் வந்து பேரை சொல்லிடுறோம். இப்போ ஒரு கூட்டணி அமைச்சா அந்த கூட்டணிக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும். அந்த மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த கூட்டங்களில் தெளிவுபடுத்திடலாம். எதை நோக்கி எதை இலக்கா வச்சு இந்த கூட்டணி பயணிக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வருங்கால தெளிவுபடுத்திடலாம். மூணாவது, இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழு வந்து நம்ம வந்து தயார் பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. இந்த 3 விஷயங்கள் அடிப்படையில் தாவேகா தலைமையில், அதாவது நாங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு நம்மளுடைய கூட்டணி அப்படிங்கிற இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் ப்ரோ கூட்டணி, நம்ம வந்து தனியாகவே இருந்தாலும் நம்ம தான் 108 இடத்துல ஜெயிச்சிருக்கோம்ல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 2 விஷயம் இருக்கு நண்பர்களே. எதிர்கட்சியாக இருக்கும்போது தனியாக இருக்கணும், கெத்தா சண்டை போடணும் ஆளுங்கட்சியை நோக்கி. ஆனால் ஆளுங்கட்சியாக நம்ம மாறினோம்னா நமக்கு ஒரு பல வாய்ஸ் நமக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம அரசாங்கத்தை நிறைய எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து நம்மளை அப்படியே கார்னர் பண்ணுவாங்க. நிறைய எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து நம்மளை கார்னர் பண்ணும்போது நம்ம ஆளுங்கட்சியாக நம்ம மட்டும் பதில் சொல்லக்கூடாது, நம்மளோட சேர்ந்து பல குரல்கள் வேணும். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பல பேர் இணைந்தும், எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியை சோலவா சண்டை செய்யறதா அரசியல் களத்தில் எடுபடுற ஒரு மிக முக்கியமான ஒரு டாக்கிள்னு வச்சுங்களேன். அந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு கூட்டணி, நமக்கு பெரும்பான்மைக்கும் கூட்டணி தேவை. ரெண்டாவது, ஆளுங்கட்சியாக நம்ம சர்வே பண்றதுக்கு நமக்கு கூட்டணி தேவை. 2 விஷயத்துக்கு நம்ம கூட்டணி இருந்ததுனால இந்த தலைவர்கள் அத்தனை பேரும் ஒத்த சிந்தனை கொண்டவங்க. ஆனா நேரத்துக்கு ஏற்றபடி மாத்தி பேசுறாங்கல்ல ப்ரோ அப்படிங்கலாம் சொன்னீங்கன்னா இனிமேல் பேச மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஒரு அணிக்குள்ளே வந்துட்டாங்கல்ல, நம்ம உள்ளாட்சி அடுத்து வரப்போகிற மக்களவைன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம இவங்க கூட தான் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காங்க. இனிமேல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. நமக்கு ஆதரவாக அதே நேரத்தில் ரொம்ப நேர்மையாக உண்மையாக என்ன பேசணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இனிமேல் எல்லாருமே கரெக்டாக செய்வாங்கங்கிறது ஆழமாக தெளிவாக நம்ம நம்பலாம். இப்போ நம்ம மட்டும் தனியாக கத்த போகிறது இல்லை, நம்ம கூட சேர்ந்து ஒரு அணியும் கத்த போகிறாங்க. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் இது. 2வது. 3வது, பராசக்தி அப்படிங்கிற திரைப்படம் எதிர்பார்த்தபடி ஓடலை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படம் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப டஃப். இது வந்து ஜனநாயகன் அப்படிங்கிற திரைப்படம் வரும்போது அதை தோல்வியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி திட்டமிட்டு அந்த தேதியை ரிலீஸ் பண்ணாங்க. மற்றபடி இவங்க இதை பற்றிலாம் பேசணும் செய்யணுங்கலாம் கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, விதியோடு மோது விஜயோடு மோதாதேங்கிறது மறுபடியும் ப்ரூவ் ஆகுது. ஜனநாயகன் திரைப்படம் வரல, அது தனிப்பட்ட முறையில் அது தள்ளி வைங்க. இப்போ வரைக்கும் அதுக்கான என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கூட ஒரு தெளிவான பார்வை இல்லை, தெளிவான புரிதல் இல்லாமல் இருக்கு. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லேட் பண்ணுறாங்களா அல்லது மறுபடியும் அந்த சென்சார் பிரச்சனையிலே படம் நிற்குதான்னு கேட்டிங்கன்னா தெரியல.
இப்போ வரைக்கும் அது ஒரு பக்கம் நிற்குது. நம்ம அதுக்கடுத்து அதை பற்றி தேடி பார்ப்போம். அது ஒரு பக்கம் ஓரமாக வைங்க. ஆனால் பராசக்தி அப்படிங்கிற திரைப்படத்துக்கு ஒரு பெண் இயக்குனர் சுதா கொங்காரா அவர்களுக்கு 17 கோடி ரூபா சம்பளம் பேசிட்டு அவங்க சொல்கிறாங்க. 8.5 கோடி கிட்ட சம்பளத்தை கொடுத்துருக்காங்க, மிச்ச காசு கொடுக்கல. அவங்களும் கேட்டு கேட்டு பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பேசியிருப்பாங்க, எவ்வளோ செஞ்சுருப்பாங்க. ஒரு இயக்குனர் நீதிமன்றம் போய் எனக்கான சம்பளத்தை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த தயாரிப்பு நிறுவனம் தரவே இல்லைன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியாக இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த வழக்கு போட்டவங்களை சும்மா விட்டுருப்பாங்களா? இல்லை அந்த வழக்கு போட்டிருப்பாங்களா? அப்போ திரைத்துறை எவ்வளோ சுதந்திரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு பிரதானமான உதாரணம். ஒரு படம் ஓடுது, ஒரு படம் ஓடலை, ஆனால் பேசுகிற சம்பளத்தை கொடுக்கணும் தானே. எல்லா நிறுவனங்களும் இப்போ லாப அடிப்படையில் தான் நான் சம்பளம் தருவேன்னா எல்லாத்தையும் பேசி தானங்க ஒரு படம் எடுக்க ஒத்துக்கிறீங்க. இப்போ வந்து இவருக்கு இத்தனை கோடி, இந்த ஹீரோக்கு இத்தனை கோடி, இந்த ஹீரோனுக்கு இத்தனை கோடி, இந்த இயக்குனருக்கு இத்தனை கோடின்னு சொல்லி. இல்லை உங்களால் அந்த சம்பளத்தை கொடுக்க முடியலன்னா நீங்கள் இந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே பேசும்போதே நீங்கள் முடியாதுங்க, அது பண்ண முடியாதுங்கன்னு சொல்லிடலாம்ல. ஆனால் சுதா கொங்கரா அவர்கள் வந்து அமைதியாக இருந்துருவாங்க, எதுவும் பேச மாட்டாங்கன்னு நினச்சாங்க. நீதிமன்றத்துக்கு இழுத்து உங்கள் அத்தனை பேரையுமே வெளிப்படைத்தன்மையா இவ்வளவு தூரம் அவமானப்படுத்திட்டாங்க. பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? ஒரு தைரியம் இருக்கு அவங்களுக்கு, நம்மளால எதுவும் பண்ண முடியாது, ஒரு நல்ல அரசாங்கம் இங்க இருக்கு, திரைத்துறையில தேவையில்லாம தலையீடு இருக்காது, இது எனக்கான பிரச்சனை, நான் நீதிமன்றம் வர போய் சண்டை போடுறேன், இந்த பிரச்சனையை நான் வெளியே கொண்டு வந்தாவே எனக்கு சினிமா ரீதியான பாதிப்பு வராதுங்கிற நம்பகத்தன்மை அவங்களுக்கு வந்ததுனால மட்டுமே அவங்க நீதிமன்றத்தை நோக்கி அணுகியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸோட அடுத்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, எனக்கான சம்பளத்தை கொடுத்த பிறகுதான் இதயம் முரளின்னு நினைக்கிறேன் அடுத்த படம், அந்த படத்தை இவங்க ரிலீஸ் பண்ணணும், இல்லைனா ரிலீஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, ஓடிடி மூலமா இந்த தயாரிப்பு நிறுவனம் ஒரு வருமானம் பார்த்துருக்கு. ஏன்னா படம் ஓடலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது ஓடிடி வருமானத்தை வெளிப்படையா சொல்லுங்க. இது 2 கோரிக்கை அடிப்படையில் நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றமும் தயாரிப்பு நிறுவனம் பதில் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க. எவ்வளவு தூரம் எனக்கு ஒரு விஷயம் புரியலங்க. பேசிதான் ஒரு படத்தை எடுக்கிறீங்க, ஒரு படம் ஓடுது ஓடாது அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும் போது தான் தெரியும். உங்களால் 8 கோடி தான் கொடுக்க முடியும்னா பேசும்போதே 8 கோடிங்க, அப்புறம் படம் ஓடுறதை பொறுத்து 2 கோடி 3 கோடி சேர்த்து தரேன்னா சொல்லியிருக்கலாம். 17 கோடி பேசிவிட்டு சம்பளம் தராம ஒரு பெண்மணி எப்படி அலைவிடும் போது அவங்க நீதிமன்றம் போனதை இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கிறதா நான் உண்மையா நேர்மையா ஆணித்தரமா இந்த வீடியோல பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் இப்படி அசிங்கப்படுத்தினா தான் சரியா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், எங்க அண்ணனுக்கு எதிராக ஒரு படத்தை எடுத்து அந்த படம் ஓடாம அந்த படத்துக்குள்ள இவ்வளவு சர்ச்சை வந்து நீதிமன்றம் போய் இப்ப அசிங்கப்படுற அளவு உங்க நிலைமை போயிடுச்சு. பாத்தீங்களா? இதுதான் சொல்றேன், மீண்டும் ஒரு முறை சொல்றேன், விதியோடு மோடு விஜயோடு மோதாதே அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர்றேன் மேஜரான விஷயம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.